எங்களுடைய விருதை சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து இங்கே ஒரு அனுபவ பகிர்வையும் உங்கள்கிட்ட இருந்து கருத்துக்கள் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு நகலிய வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட சவுத்தில் இந்த மாதிரி நிறையா செமினார்ஸ் நிறையா கூட்டங்கள் கலந்துரையாடல் நடக்கும். அங்கே போவோம். அது மாதிரி நார்த்து வெஸ்டர்ன் சைடு மாவட்டங்களில் நிறையா நடக்கிறதில்ல. இதில் முதல் முறையாக 4 மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு இந்த ஒரு அருமையான கூட்டத்திற்கு எங்களை இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வர சொல்லி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வேளாண் வணிகத்துறை அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு காலையிலேருந்து நிகழ்வு நடந்திருக்கலாம். நிறைய அதிகாரிகள் பேசியிருப்பாங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் பேசியிருப்பாங்க, அதுபோக மத்திய அரசாங்க திட்டத்திலிருந்து வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆளாக வந்திருக்கிறேன். ஏன்னா எப்படி நீங்கள் ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் இருப்பீங்க, உழவர் குழுவில் இருப்பீங்க, மீனவர் குழுவில் இருப்பீங்க, உழவு நண்பனாக இருப்பீங்க, மகளிர் குழுவில் இருப்பீங்க, விவசாய தன்னார குழுவில் உறுப்பினராக இருப்பீங்க. இதில் இல்லாதவங்களை எப்படி நிச்சயமாக வந்து இருக்க முடியாது. உங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் ஒரு முதன்மை செயல் அலுவலர் இருப்பார், சிஓ இருப்பார் இல்லைங்களா? இப்போ எல்லாரும் இப்பயோ சொல்றது வந்திருக்கும் இல்லையா? கொஞ்சம் தூங்கலேன் அப்படின்னா தான் இந்த நிகழ்வு நல்லா சிறப்பாக இருக்கும். இதில் ஏன்னா இந்த எல்லா கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு நான் நிறையா என்ன கிட்டத்தட்ட வேளாண் வணிகத்துறை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு தாய்வடி மாதிரி விருதைக்கு இதுவே நம்ம மார்க்கெட்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். இது தட் இஸ் மார்க்கெட்டிங். எங்களை கூப்பிட்றாங்க இல்லையா, நாங்கள் வந்து போகிறோம், கருத்துக்களை விதைக்கிறோம், அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு இல்லை. இதெல்லாம் எங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக நாங்கள் எடுத்துக்கிறதுனால தான் இதன் மூலம் நிறைய எங்களுக்கு பிஸ்னஸ் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் விவசாயிகளை நான் பார்த்துருப்பேன் கடந்த 7 வருடங்களில். 2016 ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நாங்கள் நேரடியாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அதுபோக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000 விவசாயிகள் வந்துட்டு விருதை உழவர் உற்பத்தியாளர்களோட பார்த்துருக்குறாங்க. எங்களுடைய ப்ராசஸிங், சிறுதானிய அரை மில்லு, பயிர் வகைகள் மில்லு, பேக்கிங் மிஷினு, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பேக்கிங் பிராண்டிங் பண்ணதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தருணம் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளாக வந்து இருக்கிறதுனால, சாயங்கால நேரம் இருக்கிறதுனால எங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி செஷன் தான் கொடுக்குறாங்க. நான் போகிற இடங்கள்லாம் வந்துட்டு இந்த கருத்துறங்கள்லாம் ஒன்று நான் இதெல்லாம் பரவாயில்ல, 45 கிலோ வாங்கிக்க நான் பிடிச்சி எங்கேயாவது ஆளில் ஒரு 10 பேரையே உட்கார வச்சுருந்தோமே. ஏன்னா மக்கள் 10:30-11 மணிக்கு வர்றாங்க, 2:30க்கு சாப்பிட்றாங்க, திருப்பி ஒரு லெவலுக்கு மேலே அவங்களை வந்து கட்டி போடுறது வந்துட்டு ஒரு பெரிய இது. ஏன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் 1000 பேரை உறுப்பினர்களை சேர்த்தோம், அடுத்து அது 500 ஆச்சு, இப்போ 300 வந்து நிற்கிது. ஏன்னா நம்ம வாழ்க்கை தரம் எப்படி குறைஞ்சிட்டே போதோ அது மாதிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய மெம்பர்ஷிப் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த குறுகிய நேரத்தில் நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட் கொடுக்குறதுனா இன்றைக்கி 300 பேராக குறைச்சிருக்காங்க. அது நம்பர் குறைச்சது தவறு கிடையாது. அந்த ஒரு வட்டத்திலேயே ஒரு பிளாக்ல வந்து ஃபோக்கஸ்டாக வந்துட்டு ஒரு முதன்மை பெயர் கொண்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து நடத்தணுன்றதுக்காக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 4 மணிக்கு மேலே உள்ள இதில் நிச்சயமாக உங்களை எதிர்த்து போகாத அளவுக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ அதனால தான் உங்களில் ஒரு எபிஓஸில் ஒரு ஆளாக வந்திருக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மார்க்கெட்டிங் இதில் சந்தைப்படுத்துதெல்லாம் பெருசாக நிறைய நம்ம பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சார் ஒருத்தவங்களாம் பேசினாங்க. இதில் ஒரு எப்பிஓ இந்த மெரைன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது மாதிரி அப்பிடாவில் நிறையா பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு காலையிலேருந்து நம்ம பேசியிருக்கிறோம், துறை சார்ந்து பேசியிருக்கிறாங்க, நம்ம துறை சார்ந்து அவங்களோட இருந்து வேலை பார்த்துட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தான் அது பல நேரங்களில் இது நம்ம பார்க்குறதே இல்லை. பல நேரங்களில் இது எப்பிஓஸ் நமக்கு ஒரு 10 பேர் பிஓடி இருக்கிறாங்கன்னா அந்த 10 பிஓடியை சேர்த்து கொண்டு வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்க நல்ல விஷயங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் நான் அந்த துறையில், இந்த உழவர் உற்பத்தியாளர் துறையில் வந்து நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய லாட் ஆஃப் நிறைய விதமான பயிற்சிகள், நிறைய விதமான கருத்தரங்குகள், கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 10,000 உழவர் உற்பத்தியாளர். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா, எப்படியாவது இந்த ஒரு சாதாரண சிறு குறு விவசாய அவங்க எக்ஸ்போர்ட் லெவலில் போகாட்ட கூட அவங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த ஒரு தன்னிறைவை கொடுக்கணுக்காகத்தான் இந்த திட்டங்கள்லாம் வருதுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ண ஒரு எப்பிஓஸ் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன இது சொல்கிறேன் உங்களுக்கு.
அந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உமன் எப்பிஓஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. எப்பிஓ சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அதில் நான் சிஓ தான் இருந்தேன். அப்போல்லாம் எப்பிஓ சிஸ்டமெல்லாம் வரல. அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு எப்பிஓ எப்படிலாம் இருக்குன்றது தான் எடுத்துக்காட்டு, இருக்கக்கூடாதுன்றதுக்கு இதை எடுத்துக்காட்டு, இருக்குன்றது இதுதான். உமன்ஸ் எப்பிஓஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆரம்பித்து நல்ல அந்த எக்ஸ்போர்ட் லெவலெல்லாம் போச்சு. அப்போ அங்கே அந்த இடத்துல விருதை இல்லாமல் முன்னாடி எப்பிஓ ஸ்கீம் இல்லாமல் சிஓ நான் தான் இருந்தேன். ஏன்னா இல்லை சிஓ புதுசாக ஜாயின் பண்ணுற முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த எப்பிஓ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடத்தலைன்னு என்ன ஆகும்? கம்பெனி சட்டத்தில் நம்ம பதிகிறோம். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி. நான் 3 மாதம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒரு 6 வருஷத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வருதுங்க. என்ன நோட்டீஸு? அதுக்கு முன்னாடி 4-5 நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். நீங்கள் ஆர்ஓசி ஃபைல் பண்ணல, கணக்கு சமர்ப்பிக்கலை, நீங்கள் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணல, எதுவும் ஃபைல் பண்ணல. ஸோ அதனால் பல நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு யாருக்கும் தெரியல. அவங்களை பொறுத்தளவு கம்பெனி செயல்களை பொறுத்தளவு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் டாடா, பிர்லா, அம்பானி குரூப்பு, அதானி குரூப் மாதிரி பெரிய பியூடிஸ் இன்வெஸ்டாங்க ஆர்ஓசியில். அவங்கள பொறுத்தளவு நாம்ஸ் வந்துட்டு நம்ம கம்பெனி சட்டத்தில் பதிஞ்சதுனால எப்பிஓவும் ப்ரைவேட் லிமிடெட் தான் பெரிய பிஸ்னஸ் வேணும். அவங்க ப்ரைவேட் லிமிடெட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் வந்துட்டு ஆர்ஓசி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கேன். யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று வருதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளாம் எப்பிஓஸில் இருக்கிறோம். எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ சவால்கள், எவ்வளோ இதை தாண்டி ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் போகணுன்னா காலையிலேருந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்கும்போது தேனும்பாலும் ஓடுது. இது யாருக்குன்னு நமக்கே தான் சொல்கிறாங்க. நம்ம யாருமே இன்றைக்கி முடிச்சுட்டு போயிடுறோம் இல்லைங்களா? ஆனால் அதோட இம்பாக்ட் எங்கே வருதுன்னா, அப்போ அரெஸ்ட் வாரண்ட் வர்றாங்க. 10 நாளையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹைகோர்ட்டு சென்னை இதில் வந்து நீங்கள் இதாகலைன்னா அரெஸ்ட் வாரண்ட் நோட்டீஸ் வருது. நான் அப்போ தான் வந்து அந்த சிஓவை ஜாயின் பண்ணுறேன். வேறு நிறுவனத்தில் அதே நிறுவனத்தில் ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். இந்த பொறுப்பை நான் எடுக்க போகிறேன். சிஓவா எம்டியை நான் எடுக்க போகிறேன். அப்போ வந்து அந்த ஓலை கிட்ட வருது, என்னடா அரெஸ்ட் வாரண்ட்றாங்க என்ன அப்படின்ட்டு நான் மேலே இடத்துக்கு கொண்டு போகிறேன். சார் அந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு மாதிரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதுனா இப்போ அவங்க எல்லாம் ஆண்கள் அதில் டைரக்டர் கிடையாது, எல்லாமே பெண்கள் டைரக்டர். நாங்கள் இருந்து தெற்கு பகுதி ராம்நாட்டில் ஒரு பகுதியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் கோஆர்டினேட்டராக அவங்க எம்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ அந்த பகுதியில் பிரச்சனை ஆகுன்ட்டு அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணலைன்னா அவங்கள அரெஸ்ட் வாரண்ட் அவங்க உள்ளே போகணுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எப்படியாவது சரி பண்ணணும்னு மேலே இருந்து சொல்கிறாங்க. நான் ஏதோ பெரிய திறமைசாலி நினச்சி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்து நானும் ஒரு வாரம் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து பேசி சப்ஜெக்டை பேசுறதில்ல, இது எப்படி நடத்துனீங்கன்றது போது அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் ஆளை வெளியே கிளப்பி சென்னை கொண்டு போகணும். அவங்கெல்லாம் மதுரையை தாண்டாதாள். மதுரை திருச்சியெல்லாம் அவங்க தாண்டதில்லை. அந்த பகுதியில் உள்ளது மதுரை தாண்டாத பெரிய விஷயம். ட்ரெயின் ஏறது கிடையாது. அந்த இது அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. அப்படின்ற ஒரு 5 ஆளை கொண்டு போய் நம்ம கொடுத்தணும். எங்கள் மேலே தலைமை அலுவலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, 10 லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்லப்பா, இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுங்க. அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா ஆடிட்டுக்கு கணக்கு 3 வருஷம் முடிக்கணும், அதுக்கு ஒரு 1 லட்சம், அப்புறம் ஒரு லாயர் படிக்கணும், அதுக்கு ஒரு லட்சங்கள், பல லட்சங்கள் நிறைய ஆகுது. எவ்வளோதான் சில பணம் இருக்குது, ஆனால் எங்களை கடத்தி கொண்டு போகணுமே நம்ம அப்படின்றதுக்கு அங்கே ஒரு ஸ்டாஃபை கூட்டி என்னையே செய்யலாம். நான் வேறு பகுதி, நான் மதுரையிலேருந்து போகிறேன். நான் மதுரை ஏரியா, அவங்க ராம்நாடு ஏரியா. அப்போ அங்கே உள்ள ஒரு பணியாளரை கூப்பிட்டு இதெல்லாம் என்னப்பா செய்யலாம் என்ன அப்படின்னு போது சொல்கிறாங்க, சார் இந்த பிரச்சனை ஏங்கிட்ட விட்டுருங்க, அவருக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்க, இந்த பொம்பளையில் சரி பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு, நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா ஆகாது. அவங்க நாம் காசு பிரச்சனையில் 1 லட்சம் ஸ்டாப் பண்ணவர், அவங்க சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். அதில் ஒரு ஆளுக்கு பார்த்தோம்னா நான் அப்போ தான் கேட்குறேன், 5 பேர்த்தையும் நான் பார்க்கணும் யாருன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் புதுசாக போகிறேங்க, சிஓ ஜாயின் பண்ணுறேன். ஒரு பேர் அவங்க பேர், அது அப்போ தான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் படுத்து கிடக்கு. இன்னொரு இடத்துல போய் இன்னொரு அம்மா பார்க்க போகிறோம். அந்த டைரக்டர் எங்கேன்னு கேட்டால் அது அப்போ தான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் அப்போ தான் வீட்டில் வந்துட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கு. அந்த அம்மா 3ஆவது அம்மா போகுது, அப்போ தான் மருமகளுக்கு டெலிவரி கூட்டு வந்திருக்காரு. இப்படி 2 தான் உருப்படியாக இருக்குது, 2 தான் களத்துக்கு தயாராக இருக்குது. வெளியே சென்னை கூட்டு போகிறதுக்கு கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அவங்கள.
என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்க கையெழுத்து போடணும். பேன் கார்டில் உள்ள மாதிரி தான் கையெழுத்து போடணும் அப்படின்னா அதில் கையெழுத்து மாறி போச்சு. ஒரு வாரமாக வந்துட்டு மணல்லே கையெழுத்து போட்டு பழகி கொடுத்தோம். அப்போ எங்கள் ஆளுநர் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஆள் வந்து ஆள் வரல, அவங்க வர முடிய சூழல் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அவங்கள வேற ஆளை மாற்றி கிட்டத்தட்ட விவசாயம் ஒரு வாரம் இருக்கிறதுனால பேன் கார்டில் அப்படி தான் இருக்கும், நீ கையெழுத்து மட்டும் போட்டு பழகு அப்படின்னு ரெடி பண்ணி கூட்டு போய் எல்லாம் கொண்டு போய் சென்னை கொண்டு போட்டோம். என்ன சொல்லு போய் கூட்டு போகிறோன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து டூர் கூட்டு போகிறோம் சென்னைக்கு. இது நம்ம ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க, சார் திருச்சி மதுரை மீனாட்சி அம்மங்கள்லாம் போக மாட்டாங்க, நீங்கள் சென்னைக்கு டூர் ப்ரோக்ராம் போடுங்க, அங்கே பீச்சை சுற்றி காட்டுவோம், எம்ஜிஆர் சமாதியை போய் காட்டுவோம்னா ஆளை அப்போ தான் சார் வரும் அப்படின்னு. அதுக்கு தான் 50,000 கேட்டிருக்கேன் டிக்கெட் போட்டு கூட்டு போகிறது. அப்புறம் சரி, அப்போ நம்மளுக்கு காரியம் நடக்கணும், மேலே கட்டளை சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து, சரி நடந்துடா அப்படின்ட்டு டிக்கெட்லாம் போட்டு நானும் சொல்லிட்டேன், சார் எங்கள் வீட்டுக்காரோட சென்னை கூட்டு போல ஒரு தூரம் சுற்றி கேட்கல, நீங்கள் தான் சார் எங்கள் தெய்வம் அப்படி நம்ம காலில் விழுதுங்க. எனக்கு காலில் விழுதும் போது எனக்கு திருப்தி ஆகுது, நான் எந்த காரியத்தை கூட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அவன் வாங்கம்மா அப்படின்ட்டு, சார் நம்ம எம்ஜிஆர் சமாதியை தானே பார்க்க போகிறோம், எம்ஜிஆர் சமாதியை பார்க்குறோம், அண்ணா சமாதியை பார்க்குறோம், சுற்றி பார்க்குறோம், எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நானும் கூட்டு போய் ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் என்ன சார் சென்னை டூர் மட்டும் கூட்டு போகிறது எல்லாம் 5 பேர் 2000 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க மெம்பர் அதில் அந்த குரூப்பில். இதில் எங்களை மட்டும் டூர் கூட்டு போகணும் எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி கேட்குது. இல்லைம்மா நீங்கள் நல்லா செயல்பட்டு இருக்கீங்க, நல்லா 1000 பேருக்கு நீங்கள் பலமாக இருக்கீங்க. அப்படியே சார், சரிங்க சார் அப்படி நெருங்க போட்டு சென்னையில் இறக்கிட்டோம், சுற்றியெல்லாம் காட்டிட்டோம். அந்த உரமாக வந்துட்டு, சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், என்ன சொல்லுமா இருந்துச்சு, நான் அந்த எம்ஜிஆர் இதுக்கு பீச்சில் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, எம்ஜிஆர் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும், போட்டிய மயனி புருஷனை காட்டணும் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. எடு இவ்வளோ செலவு கேச்சு, இன்னும் அதை நான் அடிக்கணும் அப்படின்ட்டு எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்து நான் எங்கள் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு அங்கே பிரசன்ட் நகரில் அங்கே இருக்குது, அங்கே ஆஃபீஸ் வச்சுட்டு வந்துட்டு அப்போ வந்துட்டு அவர் அந்த அம்மாவோட பையன் ஒருத்தர் பிசி போலீஸ்காராக இருக்காப்புல, நீ எதுக்கு தான் நீங்கள் இந்த கையெழுத்து போடுறதுக்கு அங்கேயே ஓட்டு கொடுக்குற, இது முன்னே எதுக்கு கூட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அவன் கிராக் ஸ்போர்ட்ஸ் போட்டோன்னே அது முடிச்சிருச்சு. சார் எப்படி சார் வருது வாங்க என்னையா போது இது ஒரு இதுக்கு ஆஃபீஸ் விஷயமா வந்தோம் அப்படின்னு நான் அதை சமாளிச்சுட்டு விஷயத்த சொல்ல முடியாது. அப்படி காலையில் வந்து 10 மணிக்கு நான் எக்மூர் அந்த கோர்ட்டுக்கு இருக்குது அதை கொண்டு போகணும், கரெக்டாக சுற்றிக்கிட்டு ஆட்டோவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். என்ன சார் கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னுச்சு. அப்போ தான் நான் விஷயத்தை ஓப்பன் பண்ணேன், அம்மா நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அது 5 வருஷம் நீங்கள் நடத்தலை, அதனால் வந்துட்டு ஒழுங்காக ஆஃபீஸெல்லாம் ஃபைல் பண்ணதுனால இந்த மாதிரி அரெஸ்ட்டாக விட்டாங்க, இதுதான் உண்மை. இது இந்த நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தோடனே அப்படியே கத்தா சவுண்டோட ஆரம்பிச்சிருச்சு. யார் கேட்டால் கூட்டு வந்து செஞ்சீங்க பிடிச்சி வச்சிருந்தா தலை வெட்டு கொடுத்தாங்க போகணும். ஒரு மணி நேரம் அங்கே உள்ள லாயர்லாம் கூட்டிட்டாங்க, பெரிய பிரச்சனை. எங்கள் என்னடா செய்கிறது இல்லாமல் அவங்க நம்ம லாயர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல. அப்படி ஒரு ஆளை கூட்டு போய் இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒத்துழைக்கலை தூக்கி உள்ளே வச்சுப்பாங்க இல்லையா, பார்த்துக்கம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக 10 லட்சம் செலவழிச்சு கொண்டு வந்திருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து, ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுத்துரு, இன்னும் 10 நிமிஷம் வாங்கி பொத்திக்கிட்டு அப்படின்னு அவர் அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு ஆள் பிடிச்சிட்டு வரிசை கூப்பிடுவாங்கப்பா. அவர் கூப்பிட்றாரு, இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு ஜட்ஜு கூப்பிட்றாரு. இது நாங்கள் வரிசை நாங்கள் அப்படியே நின்றுச்சு. யாரப்போ உள்ள விடுறதுக்கு டேரக்டர் கூப்பிட்டு பண்ணுறாரு ஜட்ஜு. நாங்கள் எதுவும் இருக்காங்க டேரக்டரில் என்னப்பா அன்றாடம் கட்சி கூட்டு வந்துட்டு இருக்கீங்க, இந்த போய் எனக்கு கையில் போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த இது விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதே எப்பயும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் லெவலில் பெரிய லெவலில் இருந்தவங்க, கொஞ்சம் நிர்வாகங்கள் அங்கேருந்து ஆட்கள் மாநாட்டம் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு கேப்பில் வரும்போது அந்த ஃபைலிங் ஒழுங்காக பண்ணலை, அந்த நடவடிக்கை ஒழுங்காக பண்ணலைன்னா இந்த வேலை நடக்கும். இந்த எப்பிஓஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை மாதிரி சொன்னோம்ல, ப்ரைவேட் லிமிட்டட் நம்ம பண்ணதுனால அம்பானிக்கு என்ன சட்டத்தில் இருக்கோ, டாடா பிர்லாக்கு என்ன சட்ட விதிகள் முறைகள் இருக்கோ, பெரிய பிக் ஷாட்டுக்கு என்ன விதிமுறைகள் இருக்கோ, அதே விதிமுறை அதே அரசு நெறிமுறைகள் தான் நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 50 எப்பிஓ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ சிபிஓ பகுதி சார்ந்த வணிக நிறுவனத்தில் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, டெல்லி HDC SRS கொடுத்துருக்காங்க. இதில் மார்க்கெட்டிங்னு ஒன்று புதுசு சொல்லும்போது நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, பல நேரங்களில் நம்ம சிஓஸ் வந்து ஆஃபீஸில் வைக்கிறது இல்லைங்க, இருக்காங்க. இங்கே இருக்கிற நம்ம எப்பிஓஸில் இருக்கிறவங்க எங்கள் சிஓ நல்லா பெஸ்ட்டு சிஓன்னு யாராவது ஒரு சொல்லலாமா?
நீ எல்லாமே பிஓடியாக இருப்பீங்க, டைரக்டராக இருப்பீங்க. அந்த கதையை எடுத்துக்கிட்டால் வச்சுக்கோங்க. அதை ஃபேஸ் பண்ணதுனால எங்களுக்கு இன்றைக்கெல்லாம் இல்லை ஈஸியாக வேலை பார்க்குறோம். எனக்கு அது தெரியாது. அதனுடைய படிப்பினை வந்து இன்றைக்கி 50-100 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வந்து வழிநடத்தக்கான அது எங்களுக்கு அந்த வழிமுறை எங்களுக்கு கிடைச்சது. இங்கே எல்லாம் நம்ம எப்பயும் சொல்லணும் இருக்கோம் இல்லையா? பிஓடிஸ் யாராவது இருக்கிறாங்களா? பிஓடிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எப்பயோவில் சிஓ யாராவது இருக்கிறாங்களா? சிஓ இருக்கிறாங்க இல்லை, பாதி இருக்குது பாதி இல்லை. இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருங்க? அது எங்கள் எப்பயும் நான் மார்க்கெட்டிங் போகணும், நான் இன்டர்நேஷ்னலில் போகணும், ஒரு ஃபுட் ப்ராசஸிங் போகணும், அது போகணும் இது போகணும், எல்லா ஸ்கீமும் எல்லாம் இருக்குது. நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. எந்த ஸ்கீம் இல்லை, எல்லாமே ஸ்கீம் இருக்குது. நம்ம வந்துட்டு என்னென்னா 3 வருஷத்துக்கு நாள் திட்டங்கள் இருக்குது, 2 வருஷத்துக்கு தானே, 5 வருஷத்துக்கு தானே. 5 வருஷம் 3 வருஷம் கிராண்டுன்றது நம்ம ஒரு சொந்த காலம் நின்று ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அரசு எந்திரிச்சு கைப்பிடிச்சு தூக்கி ஒரு கேன் கோட்டிங் சப்போர்ட்டு தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 3 வருஷம் ஸ்கீம் வாங்க வேண்டியது, அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது, அடுத்த ஸ்கீமுக்கு போவோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குதுங்க? ஒரு எப்பிஓஸா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ செமினார்ஸு, இவ்வளோ வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். நிறைய பயிற்சிகள், ஆனால் கடைசியில் மார்க்கெட்டிங் இல்லை. மார்க்கெட்டிங் எதுவும் எடுக்க மாட்டுறாங்க. கொள்முதல் இங்கே இருக்கிற எத்தனை பேரில் கேட்குறேன், அவங்கவுங்க எப்பிஓ பொருளை எத்தனை % வந்து எப்பிஓ மூலம் கொள்முதல் பண்ணியிருப்பீங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிகள், உற்பத்தியாளர் குழுவில் இருக்கிறவங்க, கம்பெனியில் இருக்கிறோம். 300-500 விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கவுங்க விளைபொருளை எத்தனை பேர் எத்தனை % வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு போட்டிருக்கோங்க? ஒரே ஒரு கொஸ்டினை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். இது ஏன் எப்பிஓ, என் கம்பெனி நான் வளரணும், என் கம்பெனிக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும், என் கம்பெனி எக்ஸ்போர்ட் லெவலில் இப்போ சொல்கிறாங்க இல்லையா? அந்த மெரைன் எக்ஸ்போர்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் இருக்குது, எல்லா எக்ஸ்போர்ட் இருக்குது. நம்ம ப்ரொடியூசர் நம்ம எப்பிஓவில் போலேன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் போவீங்க? ஒரு 100 பேர்கிட்டாவது கொள்முதல் வாங்கியிருப்போமா அவங்க நம்ம எப்பிஓவில் சராசரியா? இல்லை, இது நான் கேள்வி வைக்கிறேன்னு நினச்சிக்காது. நான் கேள்வி கேட்கல, நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா நானும் எப்பிஓ தானே, அதனால் அந்த தார்மீகத்தில் கேட்குறேன். நம்ம எப்பிஓவில் எத்தனை விவசாயிகள்கிட்ட வந்துட்டு ஒரு பிஓடி டைரக்டர்ஸ், ஒரு சிஓஸ் போயிட்டு நம்ம விவசாயி தான் இப்போ அந்த கொள்முதலத்தை எடுக்க போட்டு மார்க்கெட் கமிட்டியில் வைங்க, ஒரு அரசு வாங்க, அப்படி எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் செமினாரில் உட்காந்து நடப்பாங்க, போயிட்டு கேள்வி கேட்டுருக்கோம். இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா, விருதுநகர் மாவட்டத்தில் வந்து நான் விருதுநகர் மாவட்டம், நான் ஒரு 2-3 விவசாய குறைகள் இருக்கிறது நான் போயிருக்கிறேன். அங்கே ஒரே சண்டையாக இருக்கு, ஃபைட்டு. பக்கத்தில் 4 லைனில் மார்க் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒரு சண்டை. நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, கிண்டு பண்ணுறக்க லைன் சொல்கிறேன். இதில் போகும்போது எங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் விவசாயிகள் இருக்கிறாங்க. நான் அடுத்த நாள் அவங்க ஊருக்கு போயிட்டேன். நீ எதுக்குப்பா நீ அங்கே போயிட்டு இவ்வளோ ஆஃபீஸில் குறைதற்கு நாளில் சண்டை போட்டீங்கன்னு கேட்டேன். எல்லாம் போட்டாங்க, நானும் போட்டேன். இதெல்லாம் நான் போய் இந்த இது சபைக்கு சொல்லலை, இதெல்லாம் வந்து நடக்குது. என் ஊருக்காரன் போனேன், அதான் நான் சண்டை போட்டேன். எதுக்கு போய் சண்டை போட்டேன்னு தெரியாது. அடுத்து ஒரு 10 ஊர் இருக்குது, 10 ஊரில் விவசாய கூட்டத்தை நான் போட்டேன். எங்கள் பார்த்தோன்னா கூட குறைஞ்சது 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. எங்கள் இதில் வந்து 1700 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அசைன்மெண்ட்டு, உனக்கு குறைதி இருக்க விவசாய சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் பிரச்சனையை அங்கே போய் சொல்லு. மக்காச்சோளத்தில் படைப்புழு விழுந்துருச்சுன்னா கலெக்டர்கிட்ட போய் அந்த மக்காச்சோளத்தை காட்டினா அவருக்கு என்ன தெரியும்? அந்த பிரச்சனை சரிபட்டு இருந்தாப்பா சிஓ இருக்கிறீங்க, உங்கள் பிஓடி டைரக்டர் இருக்கிறாங்க, 10 பேர் எதுக்கு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு 1000 பேர் வச்சுருக்க, 500 பேர் இருக்கு, அதுக்கு தானே ஆஃபீஸு. ஒரு ப்ரொடியூசர் கம்பெனியை போய் போங்க, அதுக்கு வழிமுறை இருக்குது. அப்போ யாராவது இன்னுமே குறைந்திருக்குன்னா, நம்ம விவசாயி பார்த்தேன்,
நீ கம்பெனி விட்டு போயிடு அப்படின்னு சில ஒழுங்குகள் வச்சுருக்கணுங்க. ஸோ அது மாதிரி அதிலிருந்து நாங்கள் எஃப்ஏஓவில் இருக்க ஒவ்வொரு ஆள் கூட பிரச்சனை போகாது. அது மாதிரி நாங்கள் கொள்முதல் வந்து 750 பேர்கிட்ட சராசரியாக ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் விவசாய குரூப்பில் எத்தனை பேர் கொள்முதல் பண்ணியிருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ரொம்ப சலசலா போயிருச்சா? முடிக்க நீங்க பேசுறேன்னா சீக்கிரம் முடிக்கணும். ஏங்க 100 பேர் வந்துட்டு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு எஃப்ஏஓ இல்லை. அதில் அந்த எஃப்ஏஓ வந்துட்டு நாங்கள் ப்ரொமோட் பண்ண எஃப்ஏஓ தான். நாஃபட்டில் வந்துட்டு இப்போ கொடுத்த எஃப்ஏஓ தான் எங்கள் எஃப்ஏஓ. மயிலாடுதுறையில் மருதநிலம்னு எஃப்ஏஓ இருக்கிறாங்க. நெல் வந்துட்டு 100 பேர் போட மட்டும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. நீங்கள் எப்போ வந்து ஒரு எஃப்ஏஓ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா முதல் நம்ம எஃப்ஏஓவில் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஏன் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி கொள்முதல் பண்ண அவங்க கொண்டு வந்து போட்டால் தாங்க கொள்முதல் லாபம் வராங்க. அதுலன்னு எதுக்கு இப்போ ப்ரொடியூசர் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு நம்ம இல்லையா? அதுக்கு ஒரு சிஓ ஒன்று சிஓ வேறு போடுறீங்க, ஒரு அக்கௌண்ட் வேறு போடுறாங்க, ஒரு ஆஃபீஸ் வேறு, அதுக்கு ஒரு வாடகை, வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா பட்ஜெட்டு. அதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னா மிஸ்டேக் தவறு யார் பக்கம் இருக்குங்க? ஒரு எஃப்ஏஓ சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்றதுக்கு தவறு எங்கெங்க இருக்குது? ஒரு சிஸ்டம் சரியில்லை, எஃப்ஏஓ சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகலை, எஃப்ஏஓ ஃபெயிலியர் எதனால் நடக்குது? நம்ம சரியில்லை, அதனால் எஃப்ஏஓ சரியில்லை. நம்ம சரியாக இருந்தால் எஃப்ஏஓ சரியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ ஒரு எஃப்ஏஓ சக்ஸஸ் ஆகுறதோ அதுக்கு மார்க்கெட்டிங் நம்ம தேடி போக வேண்டியதில்லை, பையர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. நாங்கள் இதுவரையிலும் வந்துட்டு பையரை நாங்கள் தேடி போவே இல்லை. எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் யாரும் தேடி போகல. எக்ஸ்போர்ட் ஏஜென்சி எங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, பையர்ஸ் நம்ம ஆஃபீஸ் வந்தாங்க, இன்வெஸ்டர் நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. எப்படின்னா ஒரு சிஸ்டம் நல்லா இருக்கணும், அங்கே ஃபார்மர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நல்லா இருக்கணும், அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஒரு எஃப்இஓவா, ஒரு ஃபார்மர்ஸா, ஒரு ப்ரொடியூசர் கம்பெனியாக அவங்க எக்ஸ்போர்ட் லெவலில் போக முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் லெவலில் போகிறதுக்கு அது நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு பிராண்டிங் எடுக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு நல்ல சிஓ இருக்கணும், நல்ல பிஓடி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எஃப்இஓ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எஃப்இஓவாக நம்ம பார முடியும் இல்லையே. அதர்வைஸ் நம்ம எல்லாம் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு எஃப்இஓ சிஸ்டம் ஃபெயிலியர் சொல்லிட்டு எஃப்இஓ சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது. நம்மளுடைய இயலாமையின் காரணமாக ஒரு எஃப்இஓ ஃபெயிலியர் சிஸ்டம்னு சொல்லிடுறோம். ஸோ எஃப்இஓ வந்துட்டு ஒரு சக்ஸஸ் மாடல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம ரோல். அந்த எஃப்இஓ ஒரு சக்ஸஸ் மாடல்ன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தொய்வான பகுதியில் இருக்கிறோ, எங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுமோ, எங்கே பயிற்சி கொடுக்கணுமோ, எங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷன் கொடுக்கணுமோ, எங்கே ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு பிராண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொடுக்கணுமோ எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்கள் எஃப்இஓவையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எஃப்இஓவை மாற்றுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.